trusting in God's plan. தேவனுடைய திட்டத்தை நம்புவது. Problem with us is we don't trust God's plan. நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய திட்டத்தை நாம் நம்புகிறதில்லை. In Jeremiah 29:11 the Bible says, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, for I know the thoughts I have for you, plans to prosper you. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. Yes, God has a plan for your life. உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். The plan is not to finish you. உங்களுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. The plan to prosper you. உங்களை செழிக்கச் செய்வதற்கான திட்டம். God's plan is always attached to God's timing. எப்பொழுதும் தேவனுடைய திட்டமானது எப்பொழுதுமே அவருடைய நேரத்தோடு கூட தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. God's plan, again I repeat, God's plan is always attached to God's timing. நான் திரும்பமாக சொல்கிறேன், தேவனுடைய திட்டம் தேவனுடைய நேரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. In Isaiah the Bible says, my thoughts are not your thoughts. ஏசாயாவை வாசிக்கும் பொழுது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. It is like heaven and the earth. அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, my thoughts about you and your family is higher. உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் நான் வைத்திருக்கிற நினைவுகள் எண்ணங்கள் அவ்வளவு வித்தியாசமானவைகள் என்று சொல்லுகிறார். Amen. Amen. On earth when we are living, we are bound by time. இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களே நாம் நேரத்தினால் கட்டுப்பட்டிருக்கிறோம். Our time is still only till we live in this earth. The day we die, our time is over. நாம் இந்த பூமியிலே மரிக்கிற நாளிலே நம்முடைய காலம் நம்ம நேரம் முடிந்து விடுகிறது. It can be 80 years or 70 years or 90 years or 100 years. அது 80 ஆண்டு 70 ஆண்டு 90 ஆண்டு 100 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். But in heaven there is no time. ஆனால் பரலோகத்திலே நேரம் இல்லை. It is bound by eternity. அது நித்தியமா இருக்கிற ஒரு காலம். Two important days in your life. உங்களுடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான நாட்கள். The day when you are born. நீங்கள் பிறந்த நாள். The second day is when you understand why you were born. நீங்க ஏன் பிறந்தீங்க என்று புரிந்து கொள்ளுகிற நாள் அடுத்த நாள். Amen. Two important days in your life. உங்களுடைய வாழ்க்கையில இரண்டு முக்கியமான நாட்கள். First day is when you know the day where you are born in this world. நீங்க எந்த நாளிலே இந்த பூமியிலே பிறந்தீங்க என்பது. Second is when you understand why you were born in this world. இரண்டாவதாக நான் ஏன் இந்த பூமியிலே பிறந்தேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிற அல்லது புரிந்து கொள்ளுகிற நாள் மிக முக்கியமான ஒரு நாள். God will never reveal his entire plan for life at once. உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கான திட்டத்தை ஒரே நாளிலே ஒரே நேரத்துல எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். But God will always work out his plan for your life. ஆனால் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான திட்டத்தை சரியான விதத்திலே அவர் செயல்படுத்துகிறார். But what we have to do is we have to trust him when the doors are closed, trust him when the doors are open. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது எல்லாம் வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி வாசல் திறந்திருந்தாலும் சரி நாம் கர்த்தரை மாத்திரமே நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். Trust God when you don't understand where your life is leading you towards. உங்களுடைய வாழ்க்கை எங்கே போகிறது, உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியாத பொழுது நீங்கள் கர்த்தரை நம்புவதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Everything in this life serves the plan of God. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி நடக்கிற எல்லாமே தெய்வ திட்டத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறதாய் தான் இருக்கிறது. The three important factors that are important in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான மூன்று காரியங்கள். It is purpose, plan and timing. அது நோக்கம், திட்டம், நேரம். Without these three things none of the human being is created. இந்த மூன்று காரியங்கள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் சிருஷ்டிக்கப்படவில்லை. When you go to the life of Jesus, இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்தால் in John 10:10 it says, யோவான் 10:10லே சொல்லப்பட்டிருக்கிறது, I have come to give life. நான் ஜீவனை கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். Jesus had a purpose for his life. இயேசு தன்னுடைய இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே அவருடைய வாழ்க்கைக்கான நோக்கம் ஒன்று இருந்தது. He understood the purpose for his life. அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் புரிந்து கொண்டார். What was the purpose of Jesus to come into this world? இந்த உலகத்திற்கு இயேசு வந்ததற்கான காரணம் அல்லது நோக்கம் என்ன? To give life to people. ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய். Similarly, every person in this world has a purpose. அதே போல இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. But you have to find what is the purpose of your life. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Second, God has a plan for everyone's life. இரண்டாவதாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்த திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். When you compare to God, நாம் ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது when God comes and when God he says let us make man in our image. தேவன் வந்து மனிதனை நம்முடைய சாயலின்படி உருவாக்கலாம் என்று சொன்ன பொழுது, so they can have dominion over the earth, அவர்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளட்டும் என்று சொன்ன பொழுது, God had a plan. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. Jesus had a purpose. இயேசுவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. God had a plan. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. And God had a time. அதே நேரத்திலே தேவன் ஒரு நேரத்தையும் குறித்து வைத்திருந்தார். God has equipped everyone with a special gift. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு ஈவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். That gift will
connect you to the great purpose for which you are called. அந்த ஈவானது நீங்கள் எந்த மேலான நோக்கத்திற்காய் உன்னதமான நோக்கத்திற்காய் அழைக்கப்பட்டீர்களோ அதோடு கூட உங்களை இணைக்கிறதா இருக்கும். There is a time and purpose for everything in our life. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற நடக்க போகிற எல்லாவற்றிற்கும் ஒரு நேரமும் நோக்கமும் நிச்சயமாக இருக்கிறது. Your life is a gift to God. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஜீவனானது தேவனுடைய கரங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஈவு. And what you do with your life is the gift back to God. உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது நீங்க திரும்பவும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. God has given you a life that is God's gift to you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கார், ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கார், அது அவர் கொடுத்த பரிசு நமக்கு. When you do what you do with your life is your gift to God. உங்களுடைய கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவனை கொண்டு அந்த வாழ்க்கை கொண்டு நாம் என்ன செய்கிறோமோ அது நாம் கர்த்தருக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு பரிசு. Amen. Amen. Jesus had a timing for his work. இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வேலைக்கான நேரம் ஒன்று இருந்தது. When Jesus went to the cross he says it is finished. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார். See, God, there is a secret that is behind that word. அந்த வார்த்தைக்கு பின்பாக ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. Every person has a purpose. எல்லா மனிதனுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. When Jesus said this word, இயேசு இந்த வார்த்தையை சொன்ன பொழுது the gospel was not spread all across the world. அந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பரவவில்லை. That was not the purpose of God. அது தேவனுடைய நோக்கம் அல்ல. His purpose is to come, take the cross, die on the cross, shed the blood for the mankind. ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கையின் நோக்கம் இந்த பூமியிலே பிறந்து ஊழியம் செய்து சிலுவையிலே தொங்கி ஜீவனை கொடுப்பதுதான். And he says it is finished. அவர் அதை செய்த பொழுது அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. I have finished the work or the plan and the purpose which God gave me. தேவன் எனக்காய் கொடுத்த நோக்கத்தை அவர் என்னுடைய வாழ்க்கையில வைத்த திட்டத்தை நான் செய்து முடித்து விட்டேன் அவர் என்று சொல்லுகிறார். Similarly you and me have a purpose that we have to finish when we are living in this world. அதே போல உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்களிலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ஒன்று இருக்கிறது, அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். You cannot discover the plan for your life until you meet him in his presence. அவருடைய பிரசன்னத்திலே அவரை நீங்கள் சந்திக்காத வரை உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது. How can God's plan be fulfilled in our life? எப்படி தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியும்? There are three different ways in which God can fulfill his plan in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய திட்டத்தை மூன்று நிலைகளிலே அது மூன்று வித்தியாசமான வழிகளிலே நிறைவேற்ற முடியும். Now I said about what is God's plan. நான் தேவ திட்டம் என்ன என்பதை முதலாவது சொன்னேன். Then I said we need to trust God's plan. இரண்டாவதாக நான் சொன்னது தேவ திட்டத்தை நாம் நம்ப வேண்டும். Now I'm going to talk about how do you fulfill God's plan in our life. மூன்றாவதாக நான் பேச போகிற காரியம் எப்படி அந்த தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றிக் கொள்வது. It is very simple. அது மிக எளிமையான ஒரு காரியம் தான். Today many people say இன்றைக்கு अनेகர் சொல்லுகிறார்கள் I want to do God's work, God's plan in my life. I want God's will to be done in my life. தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், கர்த்தருக்காய் நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்று எல்லாம் अनेகர் சொல்லுகிறார்கள். I want to do God's plan should be fulfilled in my life. தேவ திட்டம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். There are only three ways by which God's plan can be fulfilled. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு மூன்று வழிகள் மாத்திரமே இருக்கிறது. First is faith. முதலாவது விசுவாசம். Second is obedience. இரண்டாவது கீழ்ப்படிதல். Third is faithfulness. மூன்றாவது உண்மை. Amen. Amen. First is faith. முதலாவதாக விசுவாசம். Second is obedience. இரண்டாவதாக கீழ்ப்படிதல். Third is faithfulness. மூன்றாவதாக உண்மை. When God called Abraham, தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது, and Abraham lived for 175 years. ஆபிரகாம் 175 ஆண்டுகள் இந்த பூமியில உயிர் வாழ்ந்தார். When Abraham was 100 years old, ஆபிரகாமுக்கு 100 வயதான பொழுது, and Sarah was 90 years old, சாராளுக்கு 90 வயதான பொழுது, God fulfills his promise. கர்த்தர் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அங்கே நிறைவேற்றுகிறார். But there is a secret in behind Abraham's life. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு பின்னாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. In Romans 4:19 and 20, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். Yes. First it says Abraham without wavering in faith. ஆபிரகாம் தன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. He was not wavering in his faith. தன்னுடைய விசுவாசத்திலே அவன் அலைப்பாயவில்லை. What is wavering in faith? விசுவாசத்திலே அலைப்பாய்வது என்றால் என்ன? Today you believe God, when you come to the church you believe yes God can do this for me. சபைக்கு வரும்போது அவருடைய பிரசன்னத்திலே இருக்கும்போது செய்தி கேட்கும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் வரும். But when you go to the world you have a doubt, can this really happen? ஆனால் சபையிலிருந்து வெளியிலே போயிட்டு உலகத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு சந்தேகம் வரும், இது நிச்சயம்
நிச்சயமா This நடக்குமா is called என்று as wavering in faith. இதுதான் விசுவாசத்திலே நாம் அலைப்பாய்வது. Abraham believed that God is able to do it, ஆபிரகாம் விசுவாசித்தார் நிச்சயமாகவே கர்த்தர் இதை செய்வார் என்று. and he believed it till the end. கடைசி வரை அந்த விசுவாசத்திலே அவன் அசைக்கப்படாமல் இருந்தான். He did not have any doubt towards it. அந்த வாக்குத்தத்தத்திலே ஆபிரகாமுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. He was strong in his faith. தன்னுடைய விசுவாசத்திலே அவன் பலமாய் நின்றார். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும்போது தனக்கு 100 வயது ஆகிவிட்டது என்பதை ஆபிரகாம் உணர்ந்தான். And his wife whom is dead, தன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். still he did not waver in his faith. அப்படி அவர்கள் தெரிந்தும் தன்னுடைய விசுவாசத்திலே அவர்கள் மாறுபடாமல் பலவீனமாகாமல் உறுதியாய் நின்றார்கள். Bible uses a beautiful word. It says he faced the fact. வேதம் அந்த மொழிபெயர்ப்பில் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறது. அந்த உண்மை என்ன, தன்னுடைய சரீரத்தில் என்ன இருக்கிறது என்ற அந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். He faced it. அதை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த உண்மையை எதிர்கொண்டார்கள். அந்த உண்மையை அவர்கள் எதிர்கொண்டார்கள். He knows that it is not possible. இது சாத்தியமல்ல, சரீரம் செத்து போனது என்பது அவருக்கு தெரியும். It can never happen. இது நடக்க முடியாது. But he was ready to face the reality with his faith. தன்னுடைய விசுவாசத்தினாலே அந்த உலக பிரகாரமான உண்மையை அவர் எதிர்க்க சந்திக்க ஆயத்தமாக இருந்தார். Today you know that it is impossible in your life. உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்க முடியாது என்று. That can be the reality of your life. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மைத்துவமா இருக்கலாம். But your faith should be strong enough to face the reality and say it is impossible in reality, but it is possible with my God. ஆனால் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? உண்மை இப்படியாக தான் இருக்கிறது. உண்மையை பார்க்கும்போது இது உலக பிரகாரமாய் நடக்காது. ஆனால் என்னோட விசுவாசத்தில் நான் பார்க்கிறேன் என் தேவனால் இது நிச்சயமாய் கூடும் என்பதுதான் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே சொல்ல வேண்டும். It is true it cannot happen. உண்மைதான் அது நடக்காது. But I have faith to face the truth that it can happen. ஆனால் அந்த உண்மையை நான் நேரடியாக முகமுகமாய் சந்தித்து அதை எதிர்த்து நான் சொல்லுவேன் என்னோட விசுவாசத்திலே தேவனால் இது கூடும். நல்லா ஆமென் சொல்லுவோமா? ஆமென். உங்க வாழ்க்கையில முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது அதை பார்த்து சொல்லுங்க இது உண்மையா இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுங்களா? அது உண்மையா இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் விசுவாசம் நிச்சயமாய் அதை நான் பார்ப்பேன். This was the secret of Abraham's deliverance of that promise. இதுதான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு ரகசியம். He did not waver. ஆபிரகாம் பலவீனமா இல்லை, அலைப்பாயவில்லை தன்னுடைய விசுவாசத்திலே. Wavering is staying in something and staying there till the end. ஏதோ ஒன்றிலே உறுதியாய் பற்றிக்கொண்டு கடைசி வரை அதிலே நிலைத்து நிற்க வேண்டும். He strengthened in his faith. தன்னுடைய விசுவாசத்திலே அவர் பலப்பட்டார். First he did not waver. முதலாவதாக அவர் விசுவாசத்திலே அலைப்பாயவில்லை. He was ready to face the fact. உண்மை என்ன என்பதை அவர் எதிர்கொள்ள அவர் ஆயத்தமாக இருந்தார். He strengthened his faith. தன்னுடைய விசுவாசத்தை அதிலே பலப்படுத்திக் கொண்டார். And gave glory to God. அடுத்ததாக தேவனுக்கு மகிமை செலுத்தினார். If you want to receive an impossible thing in your life, உங்களுடைய வாழ்க்கையில அசாத்தியமான ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் have faith towards it. அதற்கான விசுவாசம் உங்களிலே காணப்பட வேண்டும். When you see the reality of life, வாழ்க்கையின் உண்மையை நீங்கள் காணும் பொழுது that should not disturb you. அது உங்களுடைய விசுவாசத்தை அசைக்க கூடாது. That should not disturb your faith. அது உங்களுடைய விசுவாசத்தை சோர்வடைய செய்ய கூடாது. You should be able to be strong enough to tell to that reality this might be true in reality, but in my life it will not work because God is greater. என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இது உண்மையா இருக்கலாம், ஆனால் இது நிச்சயமா இருக்காது. ஏனால் என்னுடைய விசுவாசத்திலே தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது இது நிச்சயமாய் நடக்கும் என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். When the blind man Bartimaeus saw Jesus, பர்த்திமேயு ஆண்டவராகிய இயேசுவை பார்த்த பொழுது he started shouting. அவன் கத்த ஆரம்பித்தான். Then Jesus asked him, what do you want? அப்பொழுது இயேசு கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? Why did Jesus ask what do you want? ஏன் இயேசு அவனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். Jesus knew that he was blind. அவன் குருடன் என்று இயேசு அறிந்திருந்தார். He knows that he cannot see. அவனால் பார்க்க முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அறிந்திருந்தார். Why Jesus asked him that was, ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஏன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். because there were a lot of blind people around that place. என்றால் அந்த இடத்திலே अनेक குருடர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். But Jesus want to check if he has the faith to get healed. சுகம் ஆவதற்கான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறதா என்பதை அவர் கேட்டு புரிந்து கொள்ள எண்ணினார். When he saw the faith in that blind man, அந்த கண் தெரியாதவருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தை அவர் கண்ட பொழுது God gave him the healing. அந்த சுகத்தை கர்த்தர் உடனே கொடுத்தார். So faith is a very important thing in our life. ஆக விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். Second is obedience and faithfulness. இரண்டாவதாக உண்மை கீழ்ப்படிதல். In 1 Samuel 9th chapter first 3 verses the Bible says, சவுலுடைய தகப்பனார் தன்னுடைய
தன்னுடைய கழுதையை இழந்து விட்டார், தொலைத்து விட்டார். And he tells his son Saul to go and search for the donkey. உடனே அந்த தகப்பனார் தன் மகனாகிய சவுலை பார்த்து சொல்லுகிறார், அந்த போய் கழுதையை தேடி கொண்டு வா என்றார். And Saul was willing to obey to his word. தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சவுல் கிளம்பினார். And the obedience that was found in his life, சவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கீழ்ப்படிதல், similarly when God tells you something, அதே போல கர்த்தர் உங்களிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when you are ready to obey to it, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கும் பொழுது, it will connect you to the greater destiny in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேலான முடிவுக்கு, லக்குக்கு நேரா அந்த கீழ்ப்படிதல் உங்களை கொண்டு போகும். What can connect our life to a greater destiny? ஒரு மேலான நோக்கத்திற்கு, மேலான லக்குக்கு நேரா எது உங்களை இணைக்க முடியும்? Your hard work, உங்களுடைய கடின உழைப்பு, your influence, உங்களுடைய அதிகாரம், your studies, உங்களுடைய படிப்பு, no. இல்லை. For your greater destiny, உங்களுடைய லக்கை நீங்கள் போய் அடைவதற்கு, the only route God has kept in the Bible, வேதத்திலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரே வழி, it is obedience. அது கீழ்ப்படிதல். If Saul did not obey to the word that came to him, தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சவுலுக்கு வந்த வார்த்தை அவன் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால், he wouldn't have gone and searched for the donkey. அந்த கழுதையை போய் சவுல் தேடி இருக்க மாட்டார். If he didn't go and search for a donkey, அந்த கழுதையை போய் சவுல் தேடி இராவிட்டால், he wouldn't have met Samuel. சவுல் சாமுவேலை சந்தித்திருக்க If மாட்டார். he wouldn't have met Samuel, சவுல் சாமுவேலை சந்தித்திராவிட்டால், he wouldn't have been a king. சவுல் ராஜாவாக இருக்க See, if you மாட்டார். go back and see, நீங்கள் திரும்ப போய் பார்த்தால், he became a king, அவன் ராஜாவானார். but it was connected to the little obedience that he made in his simple life. ஆனால் நடந்த எல்லா சம்பவங்களும் எல்லாம் பின்னாடி இருந்த அந்த ஒரு சின்ன கீழ்ப்படிதலோடு கூட தான் இணைந்து நடக்கிறது. Why you are not into God's plan? ஏன் நீங்கள் இன்னும் தேவ திட்டத்திலே நீங்கள் இருக்கவில்லை? God would have told something through his word, through his voice, from the word of God to the church. அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய சத்தத்தினாலே அல்லது பிரசங்கங்கள் மூலமாக கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். But you would have ignored because you are busy. ஆனால் நீங்கள் உங்களுடைய வேலைகளிலே நீங்கள் அலுவலா இருந்தபடியினாலே அந்த வார்த்தையை நீங்கள் தள்ளிவிட்டிருக்கலாம். What happens is you will miss the destiny which God has kept. நீங்கள் அந்த கீழ்ப்படியாமையினாலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற லக்கை நீங்கள் அடையாமல் போய் So விடுகிறீர்கள். Saul goes and searches for the donkey. சவுல் அங்கே கழுதையை போய் தேடுகிறார். Donkey was the connecting point for Saul's destiny. அந்த கழுதை தான் சவுலை தன்னோட லக்கோடு கூட இணைக்கிற ஒரு புள்ளியா இருந்தது. Donkey was a very ordinary thing in life. கழுதை என்பது சாதாரணமான ஒரு காரியம்தான். He did what was told to him faithfully. விசுவாசமாக உண்மையாக தனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை கீழ்ப்படிந்து சவுல் செய்தார். He was not only obedient, கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, he was also faithful. அந்த காரியத்தை செய்து முடிப்பதிலே உண்மையா இருந்தார். The little thing that was given to him, சவுலுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட சின்ன காரியமா இருந்தாலும், why people are not connected to the destiny which God has connected? ஏன் கர்த்தர் வைத்திருக்கிற லக்கோடு கூட ஜனங்கள் இணைக்கப்படுகிறதில்லை? You look back to your life and see, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தால், God would have told you something, கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லி you இருப்பார். would have ignored out of your understanding. நீங்க உங்களுக்கு புரியாதபடியினாலே நீங்கள் அதை தள்ளி விட்டிருக்கலாம். Second, இரண்டாவதாக, God would have given you something to do. நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்திருக்கலாம். It can be a work, அது வேலையா it இருக்கலாம், can be a spiritual work, அது ஒரு ஆவிக்குரிய வேலையா it can இருக்கலாம், be ministry, அது ஒரு ஊழியமா it can இருக்கலாம், be prayer, அது ஜெபமா it can இருக்கலாம், be any donkey. அது எந்த ஒரு கழுதையாய் கூட There இருக்கலாம். is some donkey that God would have told you to be faithful to, நீங்கள் உண்மையா இருக்கும்படி கர்த்தர் சொன்ன ஏதோ ஒரு கழுதை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. and you were not faithful to what God gave in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அந்த கழுதையை செய்வது, அந்த கழுதையின் வேலை செய்வதற்கு நீங்கள் உண்மையா இல்லை. See, always God doesn't make a person king straight. உடனே கர்த்தர் கொண்டு போய் ஒருவனை ராஜாவை உட்கார வைக்கிறது இல்லை. Kingship is a very big post. ராஜாகம் என்பது ஒரு பெரிய ஒரு பதவி. He checks obedience. கீழ்ப்படிதலை சோதித்து When you are பார்க்கிறார். obedient, it will connect you to the destiny. When you are obedient, it will connect you to the donkey. அந்த கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது அது அந்த கழுதையோடு கூட உங்களை இணைக்கிறது. When you are faithful with the donkey and do the things accordingly and do it, search it faithfully, அந்த கழுதையோடு கூட இணைக்கப்பட்ட பிறகு அந்த வேலையில உண்மையாய், அந்த கழுதையை தேடுகிறதிலே உண்மையாய் செயல்படும் பொழுது, every day when you are faithful, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உண்மையாய் இருந்தால், it will take you towards the greater destiny God has called for your inner life. கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த மேலான நோக்கத்தோடு கூட அந்த உண்மை உங்களை இணைத்து அங்கே கொண்டு போகிறதா காணப்படும். What many people I ask, what do you want to do for God?
அநேகரை நான் கேட்பதுண்டு, ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? I say, I want to shake this world for God. அவர்கள் சொல்வார்கள், நான் ஆண்டவருக்காக உலகத்தை அசைக்க வேண்டும். But God would have given them a cleaning ministry. ஆனால் கர்த்தரோ சபையை க்ளீன் பண்ணுகிற ஒரு சின்ன ஊழியத்தை But they will not be கொடுத்திருப்பார். faithful in it. அதில் அவர்கள் உண்மையை செய்ய மாட்டார்கள். God will not give you a shaking experience without you cleaning experience. உலகத்தை அசைக்கிற ஊழியத்தை சுத்தம் செய்கிற ஊழியத்திற்கு மேலாக உடனே கர்த்தர் கொடுக்க மாட்டார். He might give you a cleaning work. முதலாவதாக ஒரு சின்ன சுத்தம் செய்கிற And காரியத்தை he will கொடுப்பார். watch you. அதிலே உங்களை கர்த்தர் கவனிப்பார். Are you faithful till the end? அதிலே கடைசி வரை நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா? God will give some work into your hand and he will watch you. உங்களுடைய கரங்களிலே ஒரு சின்ன ஒரு காரியத்தை கொடுத்து விட்டு அதிலே உங்களை கவனமாய் பார்த்து கொண்டிருப்பார். Bible says called are many, வேதம் சொல்லுது அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், but chosen are few. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Everyone in the church is called. இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள் தான். And he will give them something to do. அவர்கள் செய்வதற்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை கொடுக்கிறார். And he will make them walk before him. அவருக்கு முன்பாக அவர்களை நடக்கச் செய்கிறார். And he will keep watching them. அதற்கு பிறகு கர்த்தர் அவர்கள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கிறார். Called are many, அழைக்கப்பட்டவர்கள் and they are walking before God. அவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக And நடக்கிறார்கள். whoever is faithful, God chooses. அதிலே யாரெல்லாம் உண்மையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொள்ளுகிறார். This is the meaning of that word. Called are many, but chosen are few. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற இந்த வார்த்தையின் அர்த்தம் இதுதான். The faithfulness that you show towards what God has given you will lead you towards greater destiny. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த சின்ன காரியத்திலே நீங்கள் எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்களோ அதை கொண்டுதான் கர்த்தர் உங்களை மேலான லக்குக்கு நேராய் கொண்டு When போகிறார். Saul showed up, Samuel told, சாமுவேல் சொல்லுகிறார், bring the reserved portion for Saul. ராஜாக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த இறைச்சியை கொண்டு வாங்க என்று சொல்லுகிறார். See, there was a plan behind the reserved portion. ராஜாவுக்காய் வைக்கப்பட்ட அந்த இறைச்சிக்கு மேல ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறது. God planned, தேவன் திட்டம் பண்ணுகிறார், and he reserves it at one corner. ஒரு மூலையிலே அதை பத்திரப்படுத்தி கர்த்தர் வைக்கிறார். God plans your life, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை திட்டப்படுத்துகிறார், and he puts it in the corner hidden. அதை மறைத்து ஒரு இடத்திலே பத்திரமாய் கர்த்தர் வைக்கிறார். God plans your blessing, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களை திட்டமிடுகிறார், and keeps it hidden. அதை மறைத்து வைக்கிறார். When Saul started a journey, சவுல் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்த he பொழுது never knew the reserved portion which was kept for him. தனக்காய் பத்திரமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த பகுதி குறித்து சவுலுக்கு தெரியாது. Obedience, கீழ்ப்படிதல், faithfulness உண்மை led him towards the reserved God's plan. தேவன் அவனுக்காய் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராய் அவனை கொண்டு போனது. How many of you understand God is talking to you? எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்? Amen. So Amen. faith, obedience and faithfulness are the three steps in which God can connect you to his plan. தன்னுடைய திட்டத்தோடு கூட உங்களை இணைத்து தன்னுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எடுத்துக்கொள்கிற மூன்று பிரதான வழிகள் விசுவாசம், கீழ்ப்படிதல், உண்மை. It's a very important foundation for our Christian life. அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அடித்தளமா இருக்கிறது. Rebecca, when she came to the well, ரெபெக்கா அந்த கிணற்றின் அருகே வந்த பொழுது, when Eliezer goes, எலியேசர் அங்கே போய் she meets Rebecca. ரெபெக்காவை சந்தித்து, Rebecca didn't know Eliezer was coming. எலியேசர் வருகிறார் என்று ரெபெக்காவுக்கு தெரியாது. Rebecca didn't know God's plan. தேவ திட்டம் என்ன என்பது ரெபெக்காவுக்கு But தெரியாது. Rebecca was faithful to do what was assigned to do every day. ஆனால் தினந்தோறும் ரெபெக்காவுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலையிலே ரெபெக்கா உண்மையாய் செய்து கொண்டிருந்தார். Like every day morning, தினந்தோறும் காலையிலே, like every day morning, எல்லா நாளையும் போல இன்றைக்கும், in that day also Rebecca went. அந்த நாளும் ரெபெக்கா உண்மையாய் தன்னுடைய வேலையை செய்ய போகிறாள். And she meets Eliezer. அங்கே ரெபெக்கா எலியேசரை சந்திக்கிறார். See, the connecting point, if you see in everyone's life, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இணைக்கிற அந்த ஒரு குறிக்கப்பட்ட புள்ளியை நீங்கள் பார்க்கும் பொழுது, they would be doing what they did faithfully. அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தையே தொடர்ந்து உண்மையாய் விட்டுவிடாமல் அவர்கள் செய்கிறதை நீங்கள் பார்க்க You முடியும். want to be used mightily for God, நீங்கள் தேவனால் வல்லமையா எடுத்து பயன்படுத்த do வேண்டுமானால் what God has given in your hand faithfully. உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதை நீங்கள் உண்மையா எடுத்து செய்ய Don't வேண்டும். move away. அதை விட்டு நீங்கள் விலக Always வேண்டாம். understand God is watching over you. கர்த்தர் உங்களை பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் If கூடாது. you fail that test, you cannot be connected to the greater destiny which God has connected அந்த you. உண்மையிலே நீங்கள் தவற விடுவீர்களானால் தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற பெரிதான நோக்கத்தோடு கூட உங்களை இணைக்க முடியாது. Hallelujah. ஹalleluya. How many of you say, I want to be connected to God's destiny? எத்தனை பேர் சொல்றீங்க நான் தேவ திட்டத்தோடு கூட நான் இணைக்கப்பட வேண்டும்? Amen. What are the three ways you can be connected? எந்த மூன்று வழிகளிலே நாம் இணைக்கப்பட முடியும்? Faith, obedience,
Faithfulness. Don't forget this. I'm going very slow so that this becomes the foundation. நான் இதை கொஞ்சம் மெதுவா தான் சொல்லி கொண்டிருக்கேன். இது ஒரு அடித்தளமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது இருக்க வேண்டும். Why does what God does in our life to fulfill his plan? நம்முடைய வாழ்க்கையில தேவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்கிறார்? Today you might connect this to your life. இதை உங்களுடைய வாழ்க்கையோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். God shapes our character. கர்த்தர் நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறார். God cannot, or I can say this way, God makes your destiny கர்த்தர் உங்களுடைய லக்கை உருவாக்குகிறார் and shapes your life for the destiny. அந்த லக்குக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை அவர் சரி செய்கிறார். Amen. Amen. So Joseph was loved by Jacob. யோசேப்பை யாக்கோபு அதிகமாய் நேசித்தார். And he gave him colored robes. நல்ல பலவர்ண அங்கே யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். And he was sent to look after his brothers, to check on his brothers. தன்னுடைய சகோதரர்களை போய் சந்திக்கும்படியா யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறார். They wanted to kill him. சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். There was some characters in Joseph which was not pleasing. தன்னுடைய சகோதரர்களை பிரியப்படுத்தாத ஏதோ ஒரு சுபாவம் யோசேப்புக்குள்ள இருந்தது. There was some character in Joseph which was not right. யோசேப்புக்குள்ள இருந்த ஒரு சில சுபாவம் சரியானதா இல்லை. That was, he was always complaining about his brothers to his father. எப்பொழுது பார்த்தாலும் தன் சகோதரர்களை குறித்து தன் தகப்பனாரிடத்திலே குறை சொல்லிக் கொண்டே இருந்தார். And he didn't know what to tell, where to tell. என்ன சொல்ல வேண்டும், எப்ப சொல்ல வேண்டும், யாரிடத்திலே சொல்ல, எப்படி சொல்ல வேண்டும் என்று யோசேப்புக்கு தெரியவில்லை. You can see God shapes his character. யோசேப்புடைய சுபாவத்தை கர்த்தர் வடிவமைக்கிறதை நீங்கள் பார்க்க God முடியும். would have made him king there. அந்த இடத்திலேயே ஒரு ராஜஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு போயிருந்தார். ஒரு மந்திரியாக கொண்டு போயிருந்தார். He would have brought confusion among countries and ended up in a war. ராஜ்யங்களுக்கு நடுவுல குழப்பத்தை கொண்டு வந்து யுத்தம் நடந்திருக்கும். Or he would have revealed every God's plan and he would have made the devil to interfere. எல்லா தேவ திட்டத்தையும் எல்லாம் வெளிப்படுத்தி விட்டு எல்லா இடத்திலும் சொல்லி விட்டு அந்த இடத்துல பிசாசு இடைப்பட அந்த தருணத்தை உண்டாக்கி இருப்பார். So God wanted to change the character of Joseph. ஆகவே யோசேப்புடைய சுபாவத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். So what does God do? ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? God allows him to be stripped naked. யோசேப்பை நிர்வாணமாய் உரிக்க வைக்கிறார். And he lost everything. யோசேப்பை எல்லாவற்றையும் இழந்து போகிறார். He lost everything. எல்லாவற்றையும் இழந்து போகிறார். Why did Joseph lose everything? ஏன் யோசேப்பு எல்லாவற்றையும் இழக்க வேண்டும்? He lost his money. தன் பணத்தை இழந்தார். He lost his family. தன் குடும்பத்தை இழந்தார். He lost the favor. தயவை இழந்தார். He lost his support. தனக்கு இருந்த உதவியை இழந்தார். Because God wanted to tune his character for the king prime ministerhood. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மந்திரி அல்லது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை கொண்டு போவதற்கு யோசேப்பின் சுபாவத்தை அவர் வடிவமைக்க விரும்பினார். And God made him be put into the pit. ஆகவே கர்த்தர் யோசேப்பை குழியிலே போட வைத்தார். Why? ஏன்? Pit is empty and without water. அந்த குழியிலே தண்ணீர் இல்லை, வெறுமையா இருக்கிறது. Every door is locked. எல்லா வாசல்களும் அடைபட்டிருக்கிறது. There is no way forward. அதிலே முன்னேறி செல்வதற்கான வழியே இல்லை. அது காய்ந்து போன நிலைமை. If you are in that situation, அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருந்தால், you can say, I don't know what is happening in my life. நீங்க சொல்ல வாழ்க்கையில என்ன நடக்கிறது? Everything I do is ending up in a failure. நான் செய்கிறது எல்லாமே தோல்வியில தான் முடிகிறது. There are problems on all sides. எல்லா திசைகளிலும் பிரச்சனை. I have lost everything. நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். God is shaping someone for a greater destiny today morning. இந்த காலையிலே கர்த்தர் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை மேலான நோக்கத்திற்காய் உங்க வாழ்க்கையை கர்த்தர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 God shapes a person in this way. இப்படி தான் ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்குகிறார். He just shapes him. ஒவ்வொருவனையும் கர்த்தர் வடிவமைக்கிறார். Because the position that he's going to stand is not a leader of a state. அவன் ஏனென்றால் யோசேப்பு நிற்க போகிற ஒரு நிலை என்பது ஒரு சின்ன ஒரு இடத்துடைய தலைவன் அல்ல. But a prime minister of a country. ஒரு பெரிய தேசத்தின் அதிபதியா யோசேப்பு நிற்க வேண்டும். Why does God shape? ஏன் கர்த்தர் வடிவமைக்கிறார்? Because he want to connect you to the greater destiny. உங்களை மேலான நோக்கத்தோடு கூட இணைப்பதற்காக கர்த்தர் இதை செய்கிறார். How many of you say, Lord, shape my life? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் வடிவமைங்க? ஆமென். அல்லாஹ் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Shape my life. என்னோட வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்து When God starts shaping, கர்த்தர் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது there is always a breaking. அங்கே உடைக்கப்படுதல் இருக்கும். There is always a loss. அங்கே ஒரு இழப்பு இருக்கும். There is always a dryness. அங்கே ஒரு வெறுமை There is காணப்படும். always a thirst. அங்கே தாகம் ஏற்படும். Because you are being shaped. என்றால் நீங்கள் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறீர்கள். Amen. Amen. And there are 5 habits in our life that can take us away from God's plan. தேவ திட்டத்திலிருந்து நம்மை விலக்கி கொண்டு போகிற 5 சுபாவங்கள் இருக்கிறது. First one is anger.
முதலாவது கோபம். When you are angry, நீங்கள் கோபப்படும் பொழுது you can be taken away from God's plan. நீங்கள் தேவ திட்டத்திலிருந்து தூரமாய் கொண்டு You போகப்படுகிறீர்கள். did not do a great sin to be going away. நீங்க தேவ திட்டத்திலிருந்து விலகி போவதற்கு ஏதோ ஒரு பெரிய பாவத்தை பண்ண வேண்டியதில்லை. To go away from your plan of God, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டத்திலிருந்து நீங்கள் போக வேண்டும். விலகி போவதற்கு anger is more than enough. கோபம் மட்டுமே போதும். You can ask, why then can't we be angry? நீங்க கேட்கலாம், ஏன் நாங்க கோபப்படக்கூடாது? I'm going to say where you should not be angry. நீங்க எங்க கோபப்படக்கூடாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். When you go to the Numbers book of Numbers 28 chapter 7th and 8th verse, என்னாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது God said, take your rod and speak to the rock. கர்த்தர் சொல்றார், உன்னுடைய கோலை எடுத்து அந்த கன்மலையோடு கூட பேசு என்று சொல்லுகிறார். And Moses was angry with the people. மோசே ஜனங்களிடத்திலே கோபமாய் இருந்தார். So he took the rod, மோசே கோலை எடுக்கிறார் and hit it 2 times. அந்த கன்மலையை 2 முறை அடிக்கிறார். Because he was angry with the people. ஜனங்களின் மேலே மோசே கோபமாய் The இருந்தபடினாலே moment he did that, யாரிடத்தில் அதை செய்கிறார்? the moment he did that, அதை செய்த உடனே God calls Moses and says, கர்த்தர் மோசே அழைத்து see, சொல்லுகிறார், I had a plan for your life. உன் வாழ்க்கைக்கான ஒரு திட்டத்தை நான் I வைத்திருந்தேன். had a destiny for you to be reaching. நீ போய் சேர்வதற்கான ஒரு லக்கை நான் வைத்திருந்தேன். Because you were angry, நீ கோபப்பட்டபடினாலே, because you were disobedient, நீ கோபத்தின் மூலமாய் கீழ்ப்படியாமல் இருந்ததினாலே, because you were not faithful, நீ உண்மையா இல்லாதபடினாலே, because you didn't have faith that the rock can give water, நீ பேசினாலே கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும் என்ற விசுவாசம் உனக்குள்ள இல்லாதபடினாலே, you will not enter the promised land. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே நீ பிரவேசிப்பதில்லை. Did you see that it connected to 3 basic foundation which I said? நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 முக்கியமான அடித்தளங்களோடு கூட இந்த கோபம் ஒப்பிடப்படுகிறது பார்க்கிறீங்களா? Moses didn't have faith that the water can come when we speak. பேசினாலே அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும் என்ற விசுவாசம் மோசேக்கு இல்லை. When you go and read the down portion, you can see that. நீங்க போய் அதற்கான அடுத்த வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். He didn't have that faith. அந்த விசுவாசம் இல்லை. Second, God told him, take the rod and speak. நீ கோலை எடுத்து கண்மலையோடு கூட பேசு என்று சொன்னார். He was not obedient. அதிலே அவர் கீழ்ப்படியவில்லை. Third, he was not faithful with what God said. He didn't do. கர்த்தர் சொன்னதை செய்வதிலே மோசே உண்மையா இல்லை. Faith, விசுவாசம், obedience, கீழ்ப்படிதல், faithfulness. உண்மை. This 3 was missing. இந்த 3 அங்கே And தவறவிடப்பட்டது. now anger comes in. அதற்கு பிறகு அங்கே கோபம் வருகிறது. When anger comes in, கோபம் வந்தவுடனே God puts a full stop for his future. தன்னுடைய எதிர்காலத்திற்கு கர்த்தர் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி Do வைக்கிறார். you know something? உங்களுக்கு ஒன்று Your தெரியுமா? anger can divert God's will from your life. உங்களுடைய கோபம் தேவ திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து திருப்ப The முடியும். anger that you have towards someone can push you away from God's plan. யாரோ ஒருவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற கோபமானது தேவ திட்டத்திலிருந்து உங்களை விலக்கி கொண்டு போக முடியும். Like that, when I studied many things, இதை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்த பொழுது I found 5 things that took us away from God's will, God's plan. நம்மை தேவ திட்டத்திலிருந்து நம்மை விலக்கி கொண்டு போகிற 5 காரியங்களை நான் கண்டேன். First is anger. முதலாவதாக கோபம். Second is envy. இரண்டாவதாக பொறாமை. Third is bitterness. மூன்றாவதாக கசப்பு. Fourth is fear. நான்காவதாக பயம். Fifth is unbelief. ஐந்தாவதாக அவிசுவாசம். These 5 things are the things that can take you away from the plan of God. இந்த 5 காரியங்கள் தான் உங்களை தேவ திட்டத்திலிருந்து விலக்கி கொண்டு போக முடியும். I was studying a lot of things to understand and come up with 5 different things. நான் अनेक காரியங்களை ஆராய்ந்து வாசித்து இந்த 5 காரியங்களுக்கு நான் வந்தேன். When you club everything that you read, நீங்கள் வாசிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் it leads to these 5 things. இந்த 5 காரியங்களுக்கு தான் வந்து சேரும். First is anger. முதலாவதாக கோபம். Envy. இரண்டாவதாக பொறாமை. Bitterness. கசப்பு. Fear. பயம். Unbelief. அவிசுவாசம். If any one of this is in our life, இந்த 5ல ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் definitely we have diverted from God's plan some time back. நிச்சயமாகவே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாகவே தேவ திட்டத்திலிருந்து நாம் விலக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. So today may God take you back to his plan. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களை திரும்பவும் தேவ திட்டத்திற்குள்ளாய் திசை திருப்பி உள்ளே கொண்டு வருவாராக. When the potter was making a pot, அந்த
குயவன் பானை செய்து கொண்டிருந்த பொழுது the pot got destroyed in the hands of the அந்த potter. குயவனுடைய கரங்களிலேயே அந்த மண்பாண்டமானது அழிந்து போனது. So potter did not have a heart to throw it away. அதை தூக்கி போட அந்த குயவனுக்கு மனமில்லை. So he made it into another vessel. இன்னொரு வேறு பாண்டமாய் அதை வணைந்து It கொண்டார். didn't become the original plan. என்ன திட்டம் இருந்ததோ அது நிறைவேறவில்லை. It became a secondary plan. அது இரண்டாவதான ஒரு திட்டமாய் மாறினது. Amen. ஆமென். We don't need the secondary plan. நமக்கு இரண்டாவது திட்டம் தேவையில்லை. We need the primary plan which God had about my life to be fulfilled. என்னுடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன முதலாவது திட்டம் வைத்திருந்தாரோ அதிலே நாம் போக வேண்டும். Amen. See, Saul was not permanent king of Israel. Do you know that? I've told earlier. நான் ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன். சவுல் தான் இஸ்ரவேலின் நிரந்தர ராஜாவாய் கர்த்தர் வைத்தார். God named it like that. கர்த்தர் அப்படிதான் சவுலை வைத்தார். That was God's plan. அதுதான் தேவ திட்டம். But do you know something? ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? David was nowhere in the plan of God. தேவ திட்டத்திலே எந்த இடத்திலும் தாவீது இல்லை. David was nowhere in the plan of God. தேவ திட்டத்திலே தாவீது இல்லை. Because David was not even born. ஏனென்றால் அந்த நாளிலே தாவீது பிறக்கவே இல்லை. But God tells to the prophet, ஆனாலும் சாமுவேல் தீர்க்கதரிசியிலே கர்த்தர் சொல்லுகிறார், I have chosen a man after my own heart. என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் தெரிந்து கொண்டேன். Do you know something? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? When God told that word to the prophet, அந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசியிடத்திலே சொன்ன பொழுது David was not yet born. தாவீது பிறக்க கூட இல்லை. Many people think David was faithful after the sheep. That's why God told that அநேகர் word. நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாவீது அந்த ஆடு மேய்க்கிறதுல உண்மையா இருந்ததினாலே கர்த்தர் இதை சொன்னார் என்று. No. இல்ல. David was not yet born. தாவீது அந்த நாளிலே அந்த நேரத்திலே பிறக்க கூட இல்லை. When God told the word to the prophet. இந்த வார்த்தையை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியிலே சொன்ன பொழுது. Because there was no plan about the life of David. தாவீதின் வாழ்க்கை குறித்த ஒரு திட்டமே அங்கே இல்லை. The generation of Saul should have been the kings. சவுலுடைய சந்ததி தான் இஸ்ரவேலின் மேலே ராஜாக்களா இருந்திருக்க வேண்டும். They were the people to rule the family. அவர்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற சந்ததியா இருந்திருக்க வேண்டும். But again when you go and see in his life, நீங்கள் திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே போய் பார்த்தால், he didn't have faith, விசுவாசம் இல்லை, he didn't obey, கீழ்ப்படியவில்லை, he was not faithful. உண்மையா இல்லை. You connect everything and see. நீங்க எல்லாவற்றையுமே இணைத்து பாருங்க. God changed the plan. கர்த்தர் திட்டத்தை மாற்றினார். Today is God changing the plan in your life? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற திட்டத்தை கர்த்தர் மாற்றுகிறாரா? Has God already changed the plan in your life? கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை மாற்றி இருக்கிறாரா? If so, அப்படி என்றால், if these 5 characters are there, இந்த 5 சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருந்தால், today we have to go before God and say, Lord, forgive me and take me back to your plan. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு முன்பாய் போய் நம்மை அர்ப்பணித்த ஆண்டவரே என்னை திரும்ப அந்த திட்டத்திற்குள்ளே கொண்டு வாரும் என்று சொல்லுங்க. Amen. Amen. If Saul would have done this prayer, சவுல் இந்த ஜெபத்தை செய்திருப்பாரானா, Saul would have been the king. சவுல் ராஜாவா இருந்தார். Saul would have been a person who's after God's own heart. சவுல் தான் தேவனுடைய இருதயத்திற்கு பின்பாக ஓடின மனிதனாக Saul இருக்க would have been முடியும். the king who would have conquered Goliath. கோலியாத்தை ஜெயித்த ராஜா சவுலா இருந்திருப்பார். Saul would have been the king who were revered already by everyone. எல்லாராலும் மதிக்கப்பட்ட ராஜாவாய் சவுல் மாறி இருப்பார். But he lost everything. ஆனால் சவுல் எல்லாவற்றையும் Because இழந்து he போனார். didn't understand what God was trying to talk to him. தேவன் அவனிடத்தில் என்ன விரும்பினாரோ அதை சவுல் புரிந்து கொள்ளவில்லை. Today may God talk to you and may you understand what God is trying to talk to you. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வாராக. Hallelujah. Hallelujah. How many if you say these 5 characters I'm going to be very careful. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த 5 சுபாவம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடி நான் கவனமா If இருக்க possible, போகிறேன். write these 5 characters and stick it on the wall of your house. இதை எழுதி உங்களுடைய வீட்டிலே சுவரிலே ஒட்டி வைத்துக் கொள்ளுங்க. Read it every day. தினந்தோறும் வாசிங்க. And remember it every day. தினந்தோறும் அதை நினைவில் கொண்டு follow வாங்க. it every day. தினந்தோறும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. Anger, கோபம், envy, பொறாமை, bitterness, கசப்பு, unbelief, அவிசுவாசம், and what is the next one? Fear. பயம். These 5 things should not enter our life. இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க It is கூடாது. very dangerous. இது மிக மோசமான காரியங்கள். Okay. What do you do when you are waiting for God's plan? தேவ திட்டத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? First thing that you need to do, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், you need to pray. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Second thing that you need to do, நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது you காரியம், need to plan. நாம் திட்டமிட வேண்டும். Third thing that you need to do, நீங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது you need காரியம், to prepare. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். When you're waiting for God's time, தேவனுடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது, when you're waiting for God's plan, தேவ திட்டத்திற்காக நாம் காத்திருக்கும் பொழுது, pray, ஜெபிங்க, prepare, ஆயத்தப்படுத்துங்கள், plan.
திட்டமிடுங்க. This is how you have to wait for God's time. இப்படிதான் நீங்கள் தேவனுடைய நேரத்திற்காய் காத்திருக்க வேண்டும். Some people say, சில பேர் சொல்வார்கள், I am waiting for God's time நான் தேவனுடைய நேரத்திற்காய் காத்து and கொண்டிருக்கிறேன், sitting quietly. நான் அமைதலாய் உட்கார்ந்து No, கொண்டிருக்கிறேன். no, no. These three are inbuilt actions. இல்ல இல்ல, இது மூன்றுமே அதோடு கூட இணைக்கப்பட்ட நம்முடைய செயல்கள். Like three foundations, மூன்று அடித்தளம் போல three basic things that we need to do. நாம் செய்ய வேண்டிய மூன்று அடிப்படையான If you காரியங்கள். miss any one of this, இதுல ஏதாவது ஒன்றை தவறவிட்டால் again the life will go in a wrong direction. உங்களுடைய வாழ்க்கை திரும்பவுமாக தவறான பாதையிலே போக ஆரம்பிக்கும். Tell me, pray, சொல்லுங்க, prayer, ஜெபம், plan, திட்டமிடுதல், preparation. ஆயத்தப்படுத்துதல். You're going to only pray, நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, but you're not going to plan. நீங்க திட்டமிடாமல், You are going to not prepare. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல் You will இருந்தால் fail. நீங்கள் இழந்து You போவீர்கள். can pray, நீங்கள் ஜெபித்துக் கொண்டு, you can plan, நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டு, but you don't prepare, உங்களை நீங்களே ஆயத்தம் பண்ணி you கொள்ளாவிட்டால் will fail. அப்பொழுதும் நீங்கள் தோற்று You போவீர்கள். don't pray, நீங்கள் but ஜெபிக்காமல் you plan and prepare, ஆனால் நீங்க திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தினால் again you will fail. அங்கேயும் நீங்கள் தோற்று போவீர்கள். என்ன பார்க்கிறீர்கள்? He is fasting அவர் உபவாசித்து and he's praying. நெகேமியா ஜெபிக்கிறார். This is the foundation. இதுதான் அடிஸ்தலம். But we are going to see how God can do things in our life. எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்ய முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். Nehemiah starts fasting and prayer for the city and the wall to be built. எருசலேம் பட்டணத்திற்காக இடிக்கப்பட்ட அலங்கங்களுக்காய் நெகேமியா அங்கே உபவாசித்து ஜெபிக்கிறார். That is very important. அது மிக முக்கியம். The second thing that Nehemiah does. நெகேமியா செய்கிற இரண்டாவது காரியம், Let's go to the second chapter, 4th and 5th verse. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உம்முடைய சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். See, when the king came to ask him, what do you want me to do? ராஜா நெகேமியாவை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். When the king asks him, அப்பொழுது ராஜா கேட்டவுடனே Nehemiah had a plan to tell to the king. நெகேமியாவுக்கு ராஜாவிடத்துல என்ன சொல்ல வேண்டும் என்ற திட்டம் இருந்தது. When you pray and fast, நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது the king will come to you. ராஜா வந்து He will ask you. அவர் உன்னை கேட்பார், You have been praying, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், you have been fasting, நீ உபவாசித்துக் what கொண்டிருக்கிறாய், do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? At that time you don't think what you have to do. அந்த நேரத்துல என்ன வேண்டும், என்ன கேட்க வேண்டும் நீங்கள் யோசிக்க கூடாது. Nehemiah planned. நெகேமியா திட்டமிட்டிருந்தார். He had a plan. நெகேமியாவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. And so he was immediately able to tell that. உடனே ராஜா கேட்ட உடனே தன்னுடைய திட்டம் என்ன என்பதை அவன் சொல்ல ஆயத்தமாக இருந்தான். அவர் I சொல்லுகிறார், want to build a wall and a city. நான் அந்த பட்டணத்தில் இருக்கிற அலங்கங்களை கல்லறைகளை சரி செய்ய வேண்டும். And next the question the king asks. அடுத்த கேள்வி வருகிறது. King asks him, அப்பொழுது ராஜா கேட்கிறார், how long will it take? எவ்வளவு காலம் எடுக்கும்? Read the next verse. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபொழுது, see here, the king asks him, okay, you have a plan. ஓகே, உனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. I'll grant you the plan. உன் திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். Within what time limit will you complete your plan? ஆனால் எத்தனை நாளுக்குள்ளாய் உன் திட்டத்தை நீ செயல்படுத்தி விட்டு திரும்ப வருவாய்? And Nehemiah was ready with the answer. He's not calculating, sir, 20 days here, 3 months there, I think 8 months, I think 2 years, I think 3 years. அந்த இடத்துல கேள்வி வந்தவுடனே திடீரென்று 2 வருஷம், 5 வருஷம், 8 மாசம், 10 மாசம் என்று அங்கே கணக்கு போடவில்லை. He was exactly able to point out the time that is needed. எவ்வளவு நாட்கள் தேவை, எவ்வளவு காலம் தேவை என்பதை நெகேமியா குறிப்பாய் சொல்ல முடிந்தது. If king comes to you and asks, how long do you want to lead this nation towards Christ? கிறிஸ்துவுக்கு நேராக இந்த தேசத்தை நடத்துவதற்கு உனக்கு எத்தனை காலம் தேவை என்று ராஜா வந்து உங்களிடத்திலே கேட்டார். You should be able to tell the plans that you have for this nation and the time to complete that plans. இந்த தேசத்திற்காக நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் சொல்ல வேண்டும், அதற்கு எத்தனை காலம் எடுக்கும் என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். If the king comes and tells, how much do you want me to bless you? நான் உன்னை எவ்வளவு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ராஜா வந்து கேட்டால், you need to tell him, this is the plan for my life and I need this time to achieve it. என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் இதுதான், இதை நான் சாதிப்பதற்கு இவ்வளவு காலம் தேவை என்பதை நீங்கள் தெளிவாய் சொல்ல வேண்டும். Without plan and a time to it, God will never give that plan to the hands of a person. திட்டமும் திட்டத்திற்கான காலமும் உங்களுக்கு இல்லாவிட்டால் அந்த திட்டத்திற்கான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே கொடுக்க மாட்டார். You need not take the verse, but in Proverbs 13th chapter 16th verse it says, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்திலே வாசிக்கும் A பொழுது கர்த்தருடைய wise வார்த்தை man சொல்கிறது, thinks ahead. ஞானவான் எப்பொழுதுமே முந்தி யோசிக்கிறான். A wise man thinks forward. ஞானவான் எப்பொழுதுமே முந்தி A யோசிக்கிறான். wise man thinks about the future. ஞானி விவேகியானவன் எப்பொழுதுமே எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறான். He always thinks where I am now, நான் இப்போது எங்கே இருக்கிறேன், what I should do, நான் என்ன செய்ய வேண்டும், how I should do, நான் எப்படி செய்ய வேண்டும், what is the time that is needed. எதற்கு இதை செய்வதற்கு எனக்கு எத்தனை காலம் தேவைப்படும். Today may I ask you, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி what is the கேட்கிறேன். plan that you have for God's ministry? தேவ ஊழியத்திற்கு என்று நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் என்ன? What is the plan for this year? இந்த ஆண்டுக்கான திட்டம் என்ன? What is the plan for next year? அடுத்த ஆண்டுக்கான திட்டம் What is the என்ன? plan for next 5 years? அடுத்த 5 ஆண்டுக்கான திட்டம் என்ன? What is the plan for next 10 years? அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திட்டம் என்ன? Don't give lame excuse saying that God is coming so I don't have a plan. கர்த்தர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார், ஆகவே எனக்கு திட்டம் இல்லை என்ற சாக்கு போக்குகளை நீங்கள் சொல்ல God வேண்டாம். will come. கர்த்தர் But வருவார் you தான். need to plan. ஆனால் நீங்கள் திட்டமிட வேண்டும். If Nehemiah did not plan, God wouldn't have given him favor for that request. நெகேமியா திட்டமிடாமல் இருந்திருந்தால் ராஜா நெகேமியாவிற்கு தயை செய்து அவனுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணிருக்க முடியாது. Let me ask the youngsters, what is the plan that you have for your future? வாலிபர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த உங்களுடைய திட்டம் என்ன? In 3 years, what are you going to do? அடுத்த 3 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்ய In next year, போகிறீர்கள்? what are you going to do? அடுத்த ஆண்டு உங்க திட்டம் என்ன? In next 10 years, what are you going to do? அடுத்த 10 If ஆண்டுகளில் you do என்ன not செய்ய have a போகிறீர்கள்? plan in your life, how can you see the blessing of God? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டம் இல்லாமல் எப்படி தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும்? Many of you don't know what you are going to do tomorrow. நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பதே அநேகருக்கு They தெரியாது. take it as it comes. வருகிறபடி பார்த்துக் கொள்ளலாம் என்று போகிறோம். From today, let us change the way we think. இன்றையிலிருந்து நாம் யோசிக்கிற விதத்தை, நாம் செய்கிற விதத்தை நாம் மாற்ற வேண்டும்.